50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்றது. நவி மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஷபாலி வர்மா, தீப்தி சர்மாவின் நேர்த்தியான ஆட்டத்தால் 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 298 ரன்களை குவித்தது. பின்னர் 299 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்திய வீராங்கனைகளின் நேர்த்தியான பந்து வீச்சால் சீரிய இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன. இருந்தாலும் கேப்டன் வேல் வாட்ச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் விளாசினார். 45.3 ஓவரின் தென்னாப்பிரிக்க அணி 246 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்றில் முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையை உச்சி முகந்து சாதனை படைத்தது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை பிசிசிஐ அறிவித்தது. இந்திய அணியின் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். आपके बैच पर एक सितारा लगाया है इस चैंप टीम आपकी मेरी हम सबकी